உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடகராசி சகோதர சகோதரிகளே, இடம் கொடுக்காதீர் அன்புக்கு 50,000 கடந்த பார்வைகள். என்னுடைய வீடியோக்கள் பல வருடங்களாக வராமல் திடீரென்று வந்தவுடன் அத்தனை பேர்கள் நீங்கள் பார்த்து இந்த வீடியோவை முதலில் பார்த்திருந்தால் நீங்கள் நன்றாக இருக்கும் என்ற கமெண்ட்ஸ் 1வது பார்ட்டில் சொல்லியிருந்தேன். இது 2வது பார்ட்டில் உமாவதி வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் யாருன்னு பார்ப்போம். அதாவதுங்க, ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு தான். உங்களுக்கு ஏதாவது நான் பரிகாரம் சொன்னேனா செஞ்சேனா அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களுடைய குணங்களை நான் ஒரு 30 ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சேன். கடகம் என்பது தாய் அன்பு, அந்த பாசம், தாய் அன்பு உலகத்திலேயே மிகப்பெரியது. அதுபோன்று மகன் என்னதான் தன்னை இழுத்து போட்டு அடித்தாலும் அந்த பெற்ற தாய் அவனுடைய இரவு படுக்கும் பொழுது, தம்பி சாப்பிட்டாயா, சாப்பிட்டுட்டு படு, இல்லைன்னா தலைமாட்டில் கொண்டு போய் ஒரு சாப்பாட்டை வச்சுட்டு தான் அவங்க தூங்குவாங்க. அதுதாங்க கடகம். அதனுடைய விளைவை எவ்வளவு பேர் இந்த கமெண்ட்ஸை படிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. இவ்வளோ தூரம் இந்த சமுதாயத்தில் இறங்கி போய் ஏமாந்து போய் கடைசியில் அதை நியாயப்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது கடகம் மட்டும்தான். இதே சிம்மமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அடுத்த நிமிஷம் ரீவேஞ்ச் போய் பழி வாங்கி விட்டுரும். சிம்ம ராசி எதுக்கும் அஞ்சாது. உமாபதி சனி பகவான் ஏ குட் டீச்சர்னு முடிச்சாங்க. அவர் உண்மையிலேயே உங்களுக்கு நடந்த சம்பவங்களை சனி ஒரு நீதிமான் என்றோ அதே மாதிரி ஒரு காட் என்றோ நான் சொல்வதற்கில்லை. அவர் ஒரு ஆசான். நாம் இத்தனை வருடங்களாக 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் அன்பை அதிகமாக காட்டி அதனால் ஏமாந்து போயிருப்பீர்கள் என்பதற்காக நண்டுக்கு இடம் குடையல் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை பழமொழிக்கு விளக்கங்களை கொடுத்து வருங்காலம் 9ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது இதை எவ்வாறெல்லாம் சரி செய்யலாம் என்பதை கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவே சனி உங்களுக்கு நடத்திய பாடம் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அது உமாவதி அவர்களுக்கு நன்றி. அடுத்தது ரூபன் மாலா, சூப்பர் சூப்பர்னு போட்டிருக்காங்க. நிகிலன் 1966 டேட் ஆஃப் ராசி நட்சத்திரம் என்னவென்று சொல்லுங்க சார். சார் இதெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஒரு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். சரியா? நீங்க பணமே தர வேண்டாம். ஆனந்தன் வெரி சூப்பர் வெரி சூப்பர் வெரி சூப்பர்னு போட்டு விட்டுட்டார். அவரை நான் டச் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. உண்மையை சொல்லிட்டேயான்னு சொல்லிட்டு விட்டார், வேற எதுவுமே இல்லை. பிரியா உண்மை. அப்புறம் சின்னையா பாபு ஐயா 100% உண்மை ஐயாங்கிறார். அடுத்தது மதுமிதா, கூட பிறந்த தம்பின்னு உதவி பண்ண போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன்னு போடுறாங்க. ஏங்க, இந்த உலகம் உங்களை பொறுத்த வரைக்கும் 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசு வரைக்கும் பங்காளி. கடக லக்கணமோ கடகராசியோ அதோடு விட்டுட்டு ஒதுங்கி நவந்துட்டிங்கன்னா உங்கள் தலை தப்பிக்கும். இல்லை தலையை உள்ளார நுழைச்சிங்கன்னா முதல் அடி உங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களாம் உங்களை வச்சு ஆதாயம் அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இனிமேல் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கு. அது 5 பேர் சப்டைட்டில் கீழே மீ டூ யாராரு? சுதீர் மீ டூ, உமாச்சந்த் சேனல் மீ டூ, ஹரி 100க்கு 100 உண்மை, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். ஈச்சனாரி விநாயகர் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார், நம்பினால் கைவிட மாட்டார். ஈச்சனாரி விநாயகர்னு ஹரி சொல்கிறாரு. ஈச்சனாரி விநாயகருக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு உண்டு. கற்பகம் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி படிக்கும்போது 2 ஆண்டுகள் அங்கே ஈச்சனாரியில் தான் அந்த கற்பகம் காலேஜ் இருக்குது. அங்கே தங்கும் விடுதிக்கு எதிர்கால 5 கால பூஜை ஈச்சனாரி விநாயகர் கோவில் நடக்கும். அது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, பகிர்ந்து கொண்டேன். உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. ஹரி அவங்க பட்டும் புத்தி வரலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். சரிங்களா? நம்ம புத்தியை புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தை போடுறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அவர் என்ன சொல்கிறாரு? சரியான பேச்சு, சரியான செயல், சரியான சிந்தனை, எல்லாமே சரியான வாழ்க்கை, சரியான உந்துதல் அதாவது விழித்திருத்தல், சரியான தியானம் அதாவது கவனம், இந்த உலகத்தை
இப்படி இருந்தாலே போதுமே 8 மார்க்கம். நான் சொல்லலை, புத்தர் சொல்ற 8 மார்க்கத்தை கடைபிடியுங்கள். கடக லக்கணம், கடகராசி. முடிந்தால் கடகம், புனர்பூசம், ரிஷப லக்கணம்க்கு போடுங்க சார். கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சொல்லி உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்லி மன நிறைவாக சனிப்பயிற்சி வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அதான் என்னுடைய நோக்கம். அதில் 9ஆம் இடத்துல சனி வரும்பொழுது எந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல இருந்த சனியே உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருச்சு. விட்டு கொடுத்து கெட்டு போகணும் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, யார்? நம்ம மோகன்குமார். உண்மை. கொஞ்சம் வெளியே விடுங்களேன் அப்படின்பா. இல்லை, நானும் அங்கே தானே போயிட்டுருக்கேன், கொஞ்ச நாள் முடியலைங்க, சரின்னு கொஞ்சம் வெளியே விட்டோம்னா வந்தவன் முன்னாடி போய் அப்படியே டக்கு டக்குன்னு பூந்து அவனுக்கு பின்னாடி நீங்கள் போய் நிற்பீங்க. அவனுக்கு அது அந்த இது அலாட்டட் ஆகும். அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி போய் நிற்பீங்க. டோர் க்ளோஸ். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. இந்த வழி விடாமல் இருந்திருந்தால் நீங்கள் முன்னாடி போயிட்டு அந்த கடைசி டோக்கனை வாங்கியிருப்பீங்களா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குமா? இதுதான். அதாவது எப்பொழுதுமே பந்திக்கு முந்திக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, படைக்கு பிந்திக்கணும்னு சொல்லுவாங்க. இது பந்தி மாதிரி தான். விட்டு கொடுத்து கெட்டு போகணும். விட்டு கொடுத்தது எதனால யோசிங்க. கனகராஜ், அருமை, அன்புடன் அறிவுரை, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பிரவீன், கன்னியாகுமரி, அவங்க டைம்லாம் கொடுத்துருக்கீங்க. கேள்வி பதில் எந்த கேள்வியுமே இது இல்லை. உமா மகேஸ்வரி, ஆமாம், சரியாக ஐயா, சரியாக சொன்னீர்கள் ஐயா. அப்புறம் தேங்க்யூ. நாங்கள் சாமியாராக மாறினால்தான் நிம்மதியாக இருப்போம் போல, யாரையும் திரும்பி பார்க்க வேண்டாம் இல்லையா, டெட்டாச்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. யார்? சோபா. அதான் 2.5 வருடம் சஃபர்டு பை இன்சல்ட்ஸ், ஹியூமிலியேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் பீப்புள், ஃப்ரம் ஆல் ஒர்க், ஆல் ஆஃப் லைஃப். அதாவது பிரத்தியாருடைய கவனத்தை சுண்டி இழுக்கக்கூடிய லக்னம் ராசி தான் கடகம். ஒரு ஃபேர், ஒரு அஃபெக்ஷன்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, ஒரு ரயில் சிநேகம், எங்கே வேணாலும் பாருங்கள் கடக லக்கணம். என் நண்பர் கடக லக்கணம் கார் ஓட்டுறார். அது என்னமோ தெரியலைங்க, யார் இந்த காரில் ஏறினாலும் உடனே என்னை கூப்பிட்டு போய் அவங்க எங்கே சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடை சாப்பிட வைக்கிறாங்கிறாரு. அப்புறம் இனிமேல் நாங்கள் எப்போ வந்தாலும், திருப்பூர் வந்தாலும் உங்கள் காரில் தான் போவோம், எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. இவர் டெய்லி கதையாக சொல்லுவார். அவர் தான் வீடியோ எடுப்பார், என்ன டெய்லி கதையாக சொல்லுவார். என்னென்னா கடக லக்கணம் ஒரு அஃபெக்ஷன், ஈர்ப்பு விதி. அதனால என்ன ஆயிடுது, எல்லார்கிட்டையும் அட்டாச்மெண்ட் ஆகும்போது ஒரு 10 பேர் உங்களுக்கு 10 வாரத்தில் 7 நாள் 10 பேர் 10 இடத்துக்கு உங்களுக்கு கூட்டம் எப்படி போவீங்க? ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்க. சில விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணிக்கணும், சரிங்களா? எஸ்ஏ விஜயை போல கோபி சொல்றார், புது புது பிரச்சனை மீனா மீது. இப்போ கடகத்தை எல்லா ஜோசியரும் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். 3 புள்ளி. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ரமேஷ்குமார், மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு கடகராசி மாட்டிக்க கொள்ள வேண்டியிருக்கு. நீங்கள் கூட போனது தானே பிரச்சனை. அங்கே போய் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ரமேஷ்குமார், 2 இயர்ஸ் ஐயா, யார் சொன்னாலும் கேட்காம தான் போய் மாட்டி இருப்பீங்க. நல்லது சொன்ன உங்க அப்படின்னு ஜான் பிரைட் அது அவருக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். ஐயா, கடகம் ராசி புனர்பூச நட்சத்திரம்க்கு தனியாக வீடியோ போடுங்க, கண்டிப்பாக விரைவில் வரும். ஐயா, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. விக்னேஸ்வரன். நாகராஜ், கடகராசி எது நடந்தாலும் எதிர்கொள்ள தயார். காரணம், கடந்த 5 வருடமாக பார்க்காத பிரச்சனை இல்லை. இனிமேல் எது வந்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்ள தயாராகிவிட்டோம். இதான் உண்மை. அதாவது முதல்ல கண்டகச்சனி என்றால் உறவும் நட்பும், அந்த உறவுகளும் நட்பும். அடுத்தது அஷ்டம சனி என்றால் அன்புக்கு இடம் கொடுத்து மாட்டிக்கொண்டது. இந்த ரெண்டும் 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. 25 ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கீழே பதில் அனுப்பியிருக்காங்க. சித்ரா மிக சரி. யூசர் எஸ். சுந்தர், உண்மைதான் சார், வெரி ட்ரூ, 100% உண்மைதான். இன்னொருத்தங்க முத்துமோகன், 200% கரெக்ட். 6 எல்லாமே இது சரியான முடிவு. சுப்பிரமணியம். அப்புறம் அனுமந்தன்,
ஆமாம், உண்மைதான் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது ஜீவிதா, மிகவும் உண்மை. அடுத்தது 100% ட்ரூ, உண்மை கணேஷ்மூர்த்தி. எக்ஸாக்ட்லி, சூப்பர் சூப்பர் ஆன்சரிங். பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கிறீங்க. யாராவது அவர் போட்ட பதிவு மறுத்து இல்லை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு லோக்கல் டிவியில் பேசும்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான் இருந்தேன், இன்னும் நிறைவேறலை. நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் முன்னிலையில். அதாவது ஒரு ஒரு அரங்கத்தை புக் பண்ணி ஒன்லி ஃபார் கடகராசி 3 கேட்டகரி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அவங்க எல்லாரையும் பிரித்து அவங்களுக்கு நான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். அது அவங்களுடைய பலமாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும், மேக்சிமம் 80% ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க. இது 2022 நான் வந்து பண்ணணும்னு நினைச்சால் இன்னும் 10 ஆண்டுகள் அனுபவம் எனக்கு அதிகம், 12 ஆண்டு ஒரு மகாமகம். இப்போ நான் பண்ணேன்னா கடைசியாக அந்த மெஜாரிட்டியை வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பட்டிமன்றமே நடத்தி அதுக்கு நடுவர்களாக இவர் சொல்கிறாரு நான் செய்கிறது பூரா நியாயம்தான், அது நான் பிறந்ததே அதுக்கு தான், என்னுடைய கர்மாவேங்கிறார் ஒருத்தர் வந்து நல்லா இருந்துட்டு போட்டு போங்க சார்ங்கிறாரு. இப்படி இருந்தால் இவருடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாரும் எங்கே நிற்க வேண்டும்? ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறார் எனக்கு, நீ உனக்கு டயாபெட்டிக் வந்துருச்சு, நீ இப்படி தான் இருக்கணும், இதை தான் சாப்பிட்ணும். இப்போ வரைக்கும் அந்த டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு மாத்திரையோடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ என்ன செய்கிறோம்? டாக்டர் ஒரு அட்வைசர், அதே மாதிரி வாழ்வியல் ஆலோசகர் உங்களை வந்து ஒரு அரங்கத்தில் கொண்டு வந்து முடிவில் ஓட்டு போட வச்சு உங்களை எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்து 10 கமெண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகள் சொன்னார் இல்லையா மோசஸ், அது மாதிரி 10 கட்டளைகளை உருவாக்கி இது மாதிரி வாழ்க்கையை வாழுங்க, அதுக்கு அஷ்டாங்க மார்க்கத்தை சொல்லி உங்களை வழிநடத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நம்மளை இணைத்தால் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். அதுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க கடகராசிக்காரர்கள், கடகலக்கணக்காரர்கள். அடுத்தது எனக்கும் தான் சூப்பர் ஆன்சர். எல்லாம் அனைத்தும் இழந்தேன் கடந்த 5 வருடத்தில், வழி மட்டுமே வாழ்க்கை. கடகராசியில் பிறந்த யாரும் இனிமேல் கஷ்டப்படக்கூடாது என்று எனக்கு மிகவும் பிடித்த பரமசிவன் சாமியை வேண்டுகிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்காக ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச சாமியவே வேண்டுறார். ஒன்றும் வேண்டாங்க, சாமியே தேவையில்லை, வாங்க ஆசாமியே போதும். உங்களுக்கு அழகாக ஆலோசனை சொல்லி எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், புரியுதா? எஸ், அஃப்கோர்ஸ். ஆமாம், கடகம். இவ்வளோ பேர்கள் வந்து 25 ஒரு கமெண்ட்ஸுக்கு கீழே வந்திருக்கு. அதனால தான் அந்த பார்ட் 2 போட்டோம். செங்கோடம்பாளையம், சீக்கிரம் அடிமையாவது இந்த அன்பினால் ஆன நான் எல்லோரும் இடம் ஏமாந்து தான் இருக்கிறேன். பரவாயில்லைங்க சார், கடவுள் இருக்கிறார், காட் இஸ் வெரி கிரேட் அப்படிங்கிறார். உண்மை, கடவுள் இருக்காருன்னு அவருக்கு சித்ரா சேம் சுச்சுவேஷன், முத்துமோகன், லாவண்யா சின்னாபினம் ஆயிடுச்சு சார், உயிர் மட்டும்தான் இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது அடடா, நான் உங்களுக்கு ஏன் டைரெக்டாக உட்காந்து கிளாஸ் எடுக்க முடியலன்னு வேதனைப்படுறேன். அதனால தான் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், விரைவில் நடக்கும். மிக சிறப்பு, 100% உண்மை. மிக்க நன்றி சார். சார் சூப்பர். கிருஷ்ணவேணி அவங்க. அடுத்தது வேலு ஷீபன் சார், சனி பயிற்சி ராசிக்கு மட்டுமா அல்லது லக்கணத்துக்கும் பயிற்சி இருக்கா? சனி பயிற்சி ராசிக்கு மட்டும்தான். லக்கணத்துக்கு உங்களுக்கு திசா புத்தி பயிற்சியை பார்க்கணும். இந்த திசையில் இந்த புத்தி பயிற்சி ஆயிடுச்சா, லக்கணத்தை வச்சு உயிராகிய ஜென்ம லக்கணம் பிறந்ததுலேருந்து மாறாது. அதே ராசி என்பது சந்திரனை தொடக்கூடிய கிரகங்களை வைத்து கோட்சார பலன். அப்போ ராசியை எடுத்துக்கணும். கோமலா சார், நீங்கள் சொல்கிற எல்லாமே 100% எனக்கு நடந்தது சார் சொல்கிறாங்க. மாற்றிக்கிங்க. ஜான் பிரைட், 2 கூட 1 கூட அறிவு இல்லாத ராசி, ஆல் ஆஃப் ஃப்ராட் ராசி அப்படிங்கிறார். கடக ராசியை நம்பி நாங்கள் தான் ஏமாந்தோம். ஜான் பிரைட்ஸ், அதாவதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 100% 100%லாம் இதை நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு 10 to 15% மனிதர்களில் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊர்லேயும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் ஃப்ராடு இருப்பாங்க. நீங்கள் அரிசி அள்ளுனீங்கன்னா அதில் 10 அரிசியில் ஒரு கருப்பரிசி இருக்குமா?
அந்த மாதிரி தான் நான் நேச்சுரலாக சொல்லுது. அரிசி கருப்பரிசி தனியாக பொறுக்கிறது விடு. அந்த அரிசியில் உள்ள மாதிரி கடகத்தில் ஏமாந்தவர்கள்லாம் அதிகமாக ஒழிய ஏமாத்தினானுங்கன்னா அது எங்கேயாவது ரேர்லி இருக்கும். பட் நம்ம அதை கணக்கில் நான் எடுத்துக்க முடியாது, நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க. சுந்தரபாண்டியன், சுபா ஐயா சரியாக சொன்னீர்கள், உண்மை. பிரசாந்த், எல்லா சேனல்களிலும் ஒரே தலைப்பு அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கும்போது நீங்கள் தலைப்பை ராசி அடிப்படையில் போடுவது நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. ஐயா நீங்க என்னை நம்பலாம் வேண்டாம், உண்மைத்தன்மையை உலகுக்கு அறிவிக்கிறேன், உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதனால எனக்கு நம்பகத்தன்மை இருக்கிறதுனால தான் ஒரே செல்போன் நம்பர் 22 வருஷமா 23 வருஷமா ஒரே அட்ரஸ்ல உட்காந்து உங்களோட நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வாழ்த்துக்கள், நம்பகத்தன்மைன்னு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். தனகார்த்தி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க, நீட்டு. இது வந்து கேள்வி பதிலில் போட வேண்டிய பதில், சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி கவியரசு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சாமின்னு கேட்குறாங்க. இது கமெண்ட்ஸ்க்கு பதில். யார் கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பதில் அனுப்புகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? அப்புறம் வணக்கம் ஐயா நாகராஜ், திண்டுக்கல், கடகலக்கணம், சுக்கிர திசை எப்படி இருக்குங்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு விரைவில் நம்ம வீடியோ வரும். என்ன கடகராசி அன்பால் அன்பை அதிகரித்து அன்பை வெளிப்படுத்தி இந்த கலியுகத்திற்கு 4 கால்கள் இருந்த தர்ம தேவதையை 3 காலை உடைத்து ஒரு காலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தர்ம தேவதையை, அதே இந்த காலத்துல 3 பேர் அதர்மவாதிகள், அந்த மாதிரி உள்ள காலங்களில் அன்பை செலுத்தி அதில் இவ்வளவு கமெண்ட்ஸுக்கு நான் படித்தேன். அத்தனை பேர் சொன்ன பதிவுகளை புரிந்து கொண்டு வருங்கால சந்ததிகள், வருங்கால கடகராசி குழந்தைகள், ஆண் பெண் அனைவரும் நீங்கள் எதை செய்தாலும் அதை நல்லா சிந்திச்சு யோசனை செய்து புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கம் அதை கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அஷ்டாங்க மார்க்கம் வீடியோக்கள் நானும் போடுறேன், அடுத்தது ஒன்று போடுறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும்னு சொல்லி இந்த ஜோதிடம், ராசி, ஜாதகம் இதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஞானிகள்லாம். அந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹியூமன் ஒரு மனித குலத்திற்கு அதை எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறதுக்கு அவங்களுடைய அந்த ஒளி உள்ளுணர்வு அது என்ன எடுத்தாங்களோ அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துட்டு இருக்கேன். சில அறிவாளிகள், அறிவுஜீவிகள் கொடுத்த புஸ்தகங்களை நான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம் முன்னோர்கள் எல்லா மதத்திலும் நல்ல விஷயங்கள் நம் மானுடம் வெல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களை நான் எடுத்து தர்றேன். அதே மாதிரி எனக்கு தெரிந்த ராசியின் குணங்கள், குறைகள், நிறைகள் 3ஐயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் கடக ராசி நெல் கவனி செல் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், டைம் கிடைக்கல. விரைவில் அது வரும். அது வந்தால் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்கிறேன், பாருங்கள், முடிந்தால் பகிர்வுங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்கள். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக உங்களுடைய 9ஆம் இடத்து சனிப்பயிற்சி பலன்களில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.